இவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்தியா முழுவதும் மத்திய அரசு லீவ் விட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஏற்பாடு இந்தியா முழுவதும் இருக்க எல்லா ஸ்டார்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், அவசியம் இருக்கு. ராஜராஜ சோழன் தஞ்சை கோயில் கட்டும் போது இதுல பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. நீங்க ராஜராஜ சோழன் இருக்கும்போது நீங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. வாரணாசியில ஆமாங்க, நீங்க ஆமாம் பண்ணிதான் ஆகணும். ஏங்க உங்க வீட்டு கல்யாணம் எல்லாரும் கூப்பிடுறீங்களா இல்லையா? 2 பேர் பொண்ணும் பையனும் தனியாக தாலி கட்டிட்டு போயிட வேண்டியது. லீவ் விடணுங்க, லீவை விடணும். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? விடணும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, போங்க. நீங்க பாக்கலன்னா இந்தியா கொடுக்குறாங்க வரக்கூடாது. ஆந்திரால என்ன கவர்மெண்ட் இருக்கு? ஆர்குமெண்ட் கிடையாது. ஆந்திரால என்ன கவர்மெண்ட் இருக்கு? இருக்கு ராஜா, ஆந்திரால என்ன கவர்மெண்ட் இருக்கு? நான் கேட்கறது பதில். நான் கேட்டுட்டு சொல்லிட்டேன், பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஆர்குமெண்ட் தம்பி என்ன பாருங்க, நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. நான் கேட்கறது பதில் சொல்றாள். ஆந்திரால யார் அரசாங்கம் தெரியாது. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களா அரசாங்கம்? ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கம் தெரியாது. சரி, ஓகே, விடுங்க. இப்போ அங்கே லீவ் விட்டாங்க, அது எங்க அரசாங்கம் கிடையாது. தமிழ்நாடு விட்டீங்களா லீவு? ஏன் விடல? அது முதலமைச்சர் போய் கிடையாது, ஏன் விடலன்ட்டு. மத்திய அரசு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக லீவ் விட்டுருக்காங்க. கேட்குறேன், அது விடணுமா? என்ன வரவானு ஒரு வாரம் அந்த மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், அது வரவானு சொல்லியாச்சு. மருத்துவமனைக்கே விடுமுறை அறிவிச்சு. சார், இது எங்களுடைய நம்பிக்கை. இது இந்து தர்மத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. பல ஆயிரம் வருஷங்களா நாங்கள் செய்த தவம். எங்களுக்கு அது பார்க்கறதுக்கு விடுமுறை கொடுங்க, நாங்கள் தான் கேட்குறோம். அப்புறமா தான் அரசாங்கம் கொடுக்குது. எதையாவது தொழில் சங்கங்களோ யாராவது ஒரு அசோசியேஷனோ அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்களா? சொல்லுங்க, யாராவது அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்களா? தீய சக்தியான திமுக தான் அப்ஜெக்ட் பண்ணுது.